அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, கடமை என்பது உனக்கு இல்லை, இருக்கிறது என்று நீ நினைத்தால் அது உனக்கு தொல்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி வந்தது. அதை நீங்கள் விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமா கடமை எனக்கு இல்லை, யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் கடமை இல்லை? கடமையோ செயலோ எது வேணா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடமையை நிர்ணயிப்பது நான் அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடமையை என்னால் நிர்ணயிக்க முடிவதில்லை, ஆதலால் இந்த கடமையை நிர்ணயிப்பது நான் அல்ல. நிறைய எக்ஸாம்பிள்ல சொல்லலாம். இப்போ இப்ப இந்த கேள்விக்கு இந்த சப்ஜெக்ட் தான் நான் பேசணும் அப்படின்னு நான் நிர்ணயிக்கல, அது தானா வந்துருச்சு. அப்ப நிர்ணயம் வேற ஒன்றும் நடக்குது. இப்படிதான் எல்லா விஷயமும் நடக்குது. உதாரணமா எடுத்தா, தலைப்பிள்ளை தாய்க்கு அவன் மேல் கொல்லி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடமை இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க அப்பா இருக்கு. அப்ப அந்த காலத்துல 93s எங்க பாட்டி இறக்குனாங்க. அவரு ஆல் இண்டியா டூர்ன்ட்டு பஸ்ல 10 நாள் 15 நாள் போயிட்டு பாம்பே டூர், ஆல் இண்டியா டூர். ஆமா, அங்க போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்பயா இருக்கு போனும், ஒண்ணுமே இல்லை. அவன் போயிட்டாரு. போன 3ஆவது நாள் பாட்டி காலி. அப்போ 10 நாள் கழிச்சுதான் அவர் வர்றாரு. அப்ப அவங்க தம்பி தான் எல்லாம் பண்ணாங்க. அப்ப இவருக்கு அந்த கடமை தரப்படவில்லை. கடமை இருக்கு, கடமை இருக்கு, கடமை இருக்கு, நான் தான் பண்ணுவேன். உனக்கு நிர்ணயம் செய்வதே நீ இல்லையே, உனக்கு தந்தா தானே பண்ண முடியும். சோ நிர்ணயம் நீ செய்வதில்லை, கடமையை அவன் நிர்ணயம் செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிர்ணயிக்கவே முடியாது. நான் காலையில இருந்துச்சு நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு நிர்ணயிக்கவே முடியாது. அதுக்கு பெட்டே வச்சோம். கிளாஸ்ல ஒரு டீச்சர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த டீச்சர்கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, அப்போ நீ தானே கிளாஸ் டீச்சரு? ஆமா. அவங்க பக்கத்துல ராஜபாளையத்துல இருந்து பக்கத்துல கிராமல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டீச்சர். ஹெட்மிஸ்டருக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி சொல்றேன். நான் நாளைக்கு காலையில எதுலம்மா ஸ்கூலுக்கு போவேன்? வண்டியில 2 வீலர்ல போவேன். ரைட்டு. 2 வீலரும் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ரோடு எல்லாம் இருக்கு. நாளைக்கு காலையில கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 8:45 ஆரம்பிக்கும். உன் கிளாஸ் தானே, நீ தானே கிளாஸ் டீச்சரு. ஓகே. காலையில 9 மணிக்கு ஒரு வரி. ஸோ ஈகோ என்பது வாழ்க்கையை அழித்துவிடும் அப்படின்னு ஒரு வரி. காலையில 9 மணிக்கு நாளை காலையில 9 மணிக்கு உன் கிளாஸ்ல போய், உன் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலு, உன் கண்ட்ரோல் இருக்கிற கிளாஸ்ல போய் கரெக்டா 9 மணிக்கு ஈகோ என்பது வாழ்க்கையை அழித்துவிடும் அப்படின்னு அந்த வரிய அந்த 4வது செகண்ட்ல எழுதி முடிச்சிடணும். முடியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா யோசிச்சு பார்த்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னுச்சு. ஒண்ணுமே இல்லாத நம்ம கண்ட்ரோல் என்ன? காலையில எந்திரிக்க போறாங்க, வண்டி எடுத்துக்கிறாங்க, வண்டியில அட்வான்ஸா கூட போனா வண்டி இருக்கு, பஸ்ஸை நம்பல, சொந்த வண்டி இருக்கு, நேரா போய் ஸ்கூல்ல 8:30 உட்காந்துக்கலாம். 9 மணி டைம் ஆகுதா அப்படின்ட்டு இன்னைக்கு போன்ல எல்லாம் அலாரம் வச்சுக்கலாம். கரெக்டா 9 மணிக்கு போர்டுல எழுதுறதுக்கு என்ன? ஏன்னா அப்படி போர்டுல எழுதணும்னா அந்த நேரத்துல ஹெட்மிஸ்டர் கூப்பிடாம இருக்கணும், அந்த நேரத்துல ஒரு பையன் குசும்பு பண்ணாம இருக்கணும், நான் போகும்போது எனக்கு ரோட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நாளை காலையில எனக்கு உடம்பு ஒழுங்கா இருக்கணும். நான் எந்திரிக்கும் போதே காய்ச்சல் லூஸ் மோஷன்ல எந்திரிச்சேன்னா, அப்போ இந்த ஃபேக்டர் எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. ஒரு வரி எழுத சொன்னதுக்கு அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கடமைய நான் நிர்ணயிப்பதில்லை, நான் நிர்ணயித்து இது வரைக்கும் நடந்ததும் இல்லை. நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கலாம். அவன் சிந்திக்கிறான் என் வாழ்க்கை இப்படிதான் போகணும். அவன் சிந்திச்சதுக்கும் வாழ்க்கை போன திசைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து கடமையை அவன் நிர்ணயிப்பதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கடமையை நான் நிர்ணயிக்கவில்லை என்றாலும் செய்வது நான் தானே. இப்ப இந்த கடமையை கர்மாவை செய்யல நான் தானே செய்யறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தாலும், செயலும் நீ செய்வதில்லை என்பதுதான் முக்கியம். அது எப்படி செயலும் நான் செய்வதில்லை? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த சப்ஜெக்ட பேசணும் அப்படின்ட்டு நான் நிர்ணயிக்கல, நிர்ணயிச்சாச்சு. இப்ப பேசுறது என் செயல் தானே, நான் தானே செயல் செய்றேன், நான் தானே பேசுறேன்.
அப்படின்னாலே அது தவறு. ஏன்னா இப்ப இந்த கேள்விக்கு நான் இப்ப வந்து 10 நிமிஷம் பதில சொல்லிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் அதே கேள்விக்கு பதில சொல்ல சொன்னா இப்ப சொன்ன வார்த்தையில அப்படியே வராது. சாராம்சம் தான் அது இருக்கும். வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கும். முதல்ல எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், எப்படியோ முடிச்சிருப்பேன். அதுவாக வராது. அப்ப நான் செய்தேன் என்றால் அப்ப நான் தானே செஞ்சேன், திருப்பி நானே பண்ணிட வேண்டியதானே? பண்ண முடியாது. வீட்டுக்கார அம்மா எல்லாம் இட்லி சட்னி, ஒரே தேங்காய் சட்னி, அதே இட்லி, அதே டேஸ்ட் வருதா? வராது. கண்டிப்பா அதுல மாற்றம் இருக்கு. ஏன்னா அந்த மாவு மாறும், ஏதோ ஒண்ணு மாறும். அப்ப நான் செய்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் செய்வேங்க எங்கனால செய்யவும் முடியாது. அப்ப இந்த நேரத்துல எனக்கு இது தோணுது. அந்த நாள் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி டிரைவ் ஆகி நான் என் கான்சியஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன். இது நான் பேசுறேன் அப்படின்னா திருப்பி பேச சொன்னா தெரியாது. திருப்பி வேற மாதிரி பேசுவேன். அதான் நம்ம வீடியோவை பார்த்து நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் பேசியிருக்கோமான்னு. அப்ப என்ன ஆகுது? நான் செய்யவும் இல்லை, நான் நிர்ணயிக்கவும் இல்லை. அப்ப நிர்ணயிக்கவும் நான் இல்லை, செய்யறது நான் இல்லை அப்படின்னு முடிவான பிறகு அதுதான் அங்க சொன்னாங்க, கடமை உனக்கு இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, உனக்கில்லாத கடமையை இருப்பதாக நினைத்தால் தொல்லை. அப்ப இருக்கிறதாக நினைப்பதுல என்ன பிரச்சனைன்னா, இல்லாத ஒரு கடமைய இருப்பதா நினைக்கும் போதுதான் அந்த ஏமாற்றத்தால் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு பட்டம் இருக்கிறது. பட்டம் எத்திசையில் பறக்க வேண்டும் என்று அந்த பட்டம் நிர்ணயிக்க முடியாது. சரி, பறப்பது நான் தானே, அதை தாங்குவதும் காற்று தான், அதை தள்ளுவதும் காற்று தான். எல்லாமே பட்டத்துக்கு அங்க ஒரு வேலை இல்லை. அப்ப பட்டத்துக்கு கடமை இல்லை. அதான் நம்ம பார்த்தோம். நிர்ணயிப்பது நான் அல்ல, செய்வதும் நான் அல்ல அப்படிங்கிறது 2 உதாரணத்துல பண்ணி மாற்றோம். ஒரே நாள் செய்வது மறுநாள் செய்ய முடியாது. ஒரே நாள் யோசிக்கிறது மறுநாள் யோசிக்க முடியல. ஒரே பிரச்சனைக்கு ஒரு நாள் எடுத்த தீர்வு மறுநாள் வராது. இதுல ஊடால மறதின்னு ஒண்ணு இருக்கு. பயங்கரமான ஒரு டாட்டிக்ஸ் இருக்கு. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது இவனாக மறைக்கிறானா, தானாக மறைக்கிறானா? அடுத்து ஞாபகம் வருது. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல, எப்பா 3 மணிக்கு அந்த மோட்டர் ஆன் பண்ணிடணும்ப்பா. ஓகே சார், 3 மணிக்கு ஆன் பண்றேன். இன்னும் இல்ல, டெய்லி வந்து 10 நிமிஷம் இந்த கார்டன்ல திறந்து விட்டு 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணுன்னா அலாரம் வைக்காம எவனும் ஆன் பண்றது. 10 நிமிஷம்மா, அது போகும் 1/2 மணி நேரம். ஐயோ போச்சுங்கம்மா. 1/2 மணி நேரம் கழிச்சு ஞாபகத்தை கொடுத்ததும் அவன் அல்ல, தானா வந்தது ஞாபகம். 10 நிமிஷம் கழிச்சு அதை மறக்கணும்னு இவன் முடிவு பண்ணல. மறப்பதும் இவன் அல்ல, ஞாபகப்படுத்துவதும் இவன் அல்ல. இந்த 2 வச்சே முடிவு பண்ணிடலாம், நீ எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஞாபகம் இருந்தா தானே பண்ண முடியும். அது தானா வருது. மறக்கிறது தானா நடக்குது. அப்போ நீ நிர்ணயிச்சது உன்னால் நடத்தவும் முடியாது, செய்வதும் நீ அல்ல அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்து இப்படி இருக்கின்ற ஒரு நிலையை, இல்லை எனக்கு கடமை இருக்கு அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? அப்ப நான் வந்து இதை செய்வேன், இது என்னுடைய கடமை அப்படின்ட்டு நான் நிறைய எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். என் கையில இருக்கிற மாதிரி பார்த்தா புஷ்ன்னு இல்லை, என் கையில இல்லை. அப்ப என்ன ஆகும்? ஏமாற்றம் வரும். இது முதல்லயே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நிர்ணயிக்க முடியாது, நம்மளால பண்ணவும் முடியாது. பட்டம் மாதிரி ரிலாக்ஸ் ஆயிரும், ஜாலி ஆயிரும். நமக்கு என்ஜாய் பண்றதுதான் வேலை. ஏன்னா தள்ளுறது இன்னொருத்தன், தூக்கிட்டு போறது ஒருத்தன், தள்ளுறது ஒருத்தன். நமக்கு எந்த வேலை என்ன, பறக்கிறத என்ஜாய் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் நிர்ணயிக்கிறான்ல, அதான் பிரச்சனை. நான் இதை செய்வேன், இதை கொண்டு வருவேன் அப்படின்ட்டு நிர்ணயித்து பண்ணும்போது அங்க ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிறது. அந்த ஏமாற்றத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்க அந்த செயலுக்கு காரணமானவர்கள் மீது வெறுப்பும் ஏற்படுகிறது. அப்ப அந்த வெறுப்பு, ஏமாற்றம் இதெல்லாம் வந்து மிக பெரும் தொல்லையாகி விடுகிறது. ஸோ நமக்கு கடமை இல்லை அப்படின்ட்டு அலர்ட்டா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா கடமை வரும், தானாக கடமை நடக்கும், தானாம கடமை போயிடும். எப்ப கடமை முடியும்னு சொல்லவே முடியாது. அது அதை விட கூத்து. இந்த நோய் வரும், நோய் வரணும், எப்ப வரணும்னு தெரியாது. ஸோ நிர்ணயிக்கல. வந்த உடனே என் கையில தான் இருக்குன்னா நான் அனுப்பிச்சிட வேண்டியதானே. எப்ப போகும்னு தெரியாது, போகும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இல்ல இந்த அதனால வந்து என் கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற நினைச்சிட்டேன்னா
வருவதை போவதை பற்றி எனக்கு கவலை எல்லாம் என் கையில இல்லை. நான் வந்து அதை ஒன்றும் பூரணமா அக்செப்ட் பண்ணுவேன், ரெண்டாவது என்ஜாய் பண்ணுவேன். இந்த அக்செப்டன்ஸு அப்படிங்கிற சகிப்புத்தன்மையும் ஆனந்தம் என்கின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா தொல்லையே இல்லை. இந்த ரெண்டையும் கெடுக்கிறது எனக்கு கடமை இருக்கு. நான் தான் இதை செய்வேன், இப்படி நான் செய்வேன் என்று இவனாக நிர்ணயித்து நான் செய்கிறேன் என்ற பாவனையில் உள்ளே போய் பார்க்கும்போது உண்மையில இவனால் நிர்ணயிக்க முடியாது, இவனால செய்யவும் முடியாது. இதனால என்ன ஆகுனா, இவன் நினைச்சபடி போகாம பெரும் ஏமாற்றம் அடைந்து அந்த ஏமாற்றத்திலும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம்ம தான் ஏதோ தவறு பண்ணிட்டோம்ட்டு ஒரு புற்றுநோயில கொண்டு வந்துகிட்டு நான் என்ன தவறு செய்து விட்டேன் அழுது கொண்டு மீண்டும் ஒரு முயற்சி வாழ்க்கை தொல்லையிலே போய் முடிந்துவிடும். அதனால் ரிலாக்ஸ்டா ஜாலியா வருதா விட்டோம்னா தானா எல்லாம் நடக்கும், தானா பதில் நடக்கும், தானா செயல்படும். சும்மா இருத்தல் எளித்தல், சும்மா இருப்பதற்கு எளிதோ என்று பராபரமேன்னு சொன்னான். சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பரம். சும்மாவே இருக்க முடியாது. அப்ப நான் அப்ப நான் சும்மா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சும்மா இருங்க, எல்லாம் உங்க எல்லாம் இருக்குன்னு சும்மா இருந்துட வேண்டியதானே? முடியாது. அப்ப செய்வதும் நீ அல்ல, நிர்ணயிப்பதும் நீ அல்ல, எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு. நீ வேணா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் பட்ட மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் சொல்ல வருகின்றன.